ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைலில் வந்து MT5 டெமோ அக்கௌண்ட்டும் லைவ் அக்கௌண்ட்டும் எப்படி லாகின் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். முதல்ல ப்ளே ஸ்டோரில் போய் MetaTrader 5 இல்லாட்டி MT5ன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபாரெக்ஸ் உடைய MT5 சிம்பிள் காட்டும். அதை வந்து டவுன்லோட் போடுங்க. அதை அப்படியே வீடியோ கட் பண்ணாமையே போட்டுட்ருக்கிறேன், அதனால் கொஞ்சம் நேரமாகும். டவுன்லோடு போடுங்க. ட்ரேடிங்கை பொறுத்தளவு ஒரு டிசிப்ளினான ஒழுக்கமான ட்ரேடிங் பண்ணால் இதை மாதிரி உலகத்தில் ஒரு சம்பாதிக்கிற இடம் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒழுக்கம் வேணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த டெமோ அக்கௌண்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அதே டெமோ அக்கௌண்ட்டு ஓப்பன் டெமோ அக்கௌண்ட்டுன்னு கேட்கும், ஆடு லைவ் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும், ரெண்டுமே கேட்கும். நம்ம வந்து டெமோ அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. ஆடு லைவ் அக்கௌண்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து கிளிக் பண்ணுறதுங்கிறது அப்புறம் காட்டுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம டெமோ அக்கௌண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரேடிங்கில் வந்து அதிகமான நீங்கள் சம்பாதிக்கிற இடம் வந்து கோல்டு தான். கோல்டை வந்து நம்ம ஒரு நாளைக்கு சரியான சிக்னலையும் சரியான ஒரு டெக்னிக்கல் அனலைஸும் பண்ணி பார்த்தோம்னா டெய்லி வந்து ஒரு 100 பிப்ஸ்லேருந்து 200 பிப்ஸ் வந்து தாராளமாக கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து டெமோ அக்கௌண்ட்டு காட்டுது. டெமோ அக்கௌண்ட்டில் வந்து அந்த ரெட் கலராக காட்டுது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் முதல் வந்து டெமோ அக்கௌண்ட்டு அதை இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ வந்து நமக்கு என்ன டெமோ அக்கௌண்ட்டில் காட்டுதுன்னா அது வந்து எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அதை வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரெட் கலர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டை ஓகே கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10,000 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டெமோ அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ஆர்டரு வந்து செல் ஸ்டாப் போடுறது, எப்படி வந்து பை ஸ்டாப் ஆர்டர் போடுறதுங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்குது. செல் ஸ்டாப்புனா இப்போ கோல்டு வந்து 4100 இருக்குது. 4080க்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக செல் எடுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து செல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும். இப்போ கோல்டு வந்து 4100 இருக்குது. 4120 வந்தால் பை ஆகணும். நம்ம மொபைல் பார்க்காம விட்டுட்டோம், ஏதாவது கவனக்குறைவாக இருந்துட்டோம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்தால் பை ஆகணும்னா பை ஸ்டாப்பு. இந்த மாதிரி வந்து ஃபாரெக்ஸில் வந்து ஆர்டர் வந்து பெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பிளேஸ் வரும்போது நம்ம மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா கூட அதை ஆர்டர் எடுத்துகிட்டு கையோட டேக் ப்ராஃபிட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து நமக்கு எடுத்துகிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த பை ஸ்டாப் எப்படி போடுறது, செல் ஸ்டாப் எப்படி போடுறதுங்கிறது வந்து அதுவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து கடைசி வரைக்கும் உன்னிப்பாக பாருங்கள். டெமோ அக்கௌண்ட்டு வந்து இப்போது எல்லாமே இப்படி கிளிக் ஆகிருச்சுன்னா டெமோ அக்கௌண்ட்டு வந்து சேவ் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நமக்கு தேவையில்லை. இவ்வளோ தான் டெமோ அக்கௌண்ட்டு. $10,000 இருக்கும். இதில் வந்து நம்ம ட்ரேடு பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு தேவையான பேரை எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுன்னா, சர்ச்சில் போய் நம்ம வந்து கோல்டு செலெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் XAU USD அப்படின்னு அனுப்புனா அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டில் வந்து நமக்கு என்னென்ன கரன்சி பேர் தேவையோ அது வந்து நமக்கு சார்ட்டுக்கு வந்துடும். எந்த கரன்சி பேர் வேணாலும் இங்கே போய் சர்ச்சை கொடுத்து நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம உள்ளார போயாச்சு, சார்ட்டுக்குள்ளே போயாச்சு. இந்த மேலே கிளிக் பண்ணுறோம் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். செல் ஸ்டாப்பு, பை ஸ்டாப் எல்லாமே காட்டும். நமக்கு என்ன தேவையோ, செல் ஸ்டாப் என்ன தேவையோ, பை ஸ்டாப் தேவையோ செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரைஸுங்கிற இடத்துல அந்த ப்ரைஸை எங்கே வந்து ஆர்டர் விழுகணுமோ அந்த ப்ரைஸை டைப் பண்ணணும். பச்சை கலர் இருக்கிறதுல வந்து டிபி, பச்சை கலர் கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்டர் வந்து எந்த இடத்துல லாபத்தோடு கட் ஆகணுமோ அந்த நம்பர் வந்து அடிக்கணும். சிகப்பு கலர் கோடு வந்து ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸ் இருக்கிறவங்க அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. மேலே வந்து லாட் சைஸும் செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். அந்த கீழே இருக்கிற ஏரோ மார்க்கு SLன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போடுற இந்த பை ஸ்டாப்பு, செல் ஸ்டாப்பு, செல் லிமிட்டு, பை லிமிட்டுன்னு எல்லாமே காட்டும். அங்கே நான் இப்போ வந்து லாட் சைஸ் மாற்றின பாருங்கள், 1.05
அந்த மாதிரி லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஆர்டர் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து லைவ் அக்கௌண்ட் இதுலேயே எப்படி வந்து லாகின் பண்ணுறதுனா, இதே ஆப்பு தான். நமக்கு லைவ் அக்கௌண்ட்டில் போய் ஆட் லைவ் அக்கௌண்ட் அல்லது லாகின் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு முதல் ஃபைண்ட் யுவர் புரோக்கர்னு கேட்கும். சர்வரை செலெக்ஷன் பண்ண சொல்லும். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலில் சர்வர் நேமுன்னு ஒன்று இருக்கும். அந்த சர்வர் நேமை கரெக்டாக இங்கே டைப் பண்ணி போட்டிங்கன்னா சர்வர் நேம் வந்துடும். லாகினில் வந்து உங்களுக்கு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்கள் அக்கௌண்ட்டுடைய நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். லாகினில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, சர்வர் நேமில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சர்வர் நேமு, அந்த இடத்துல பாஸ்வேர்டு, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டிங்கன்னா லாகின்